முகத்தில் அடிப்பவள் குடும்பத்திற்கு நல்லது சரியான சூழலாக கரையை விட கரையை விட தண்ணி எதிர்த்து போய்த்தான் போகிறது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு உடுத்துற பத்ராயன் 2 இடத்துலையும் கடல் தொழில் சம்பந்தமான காணொலியை பதிவு செய்திருக்கிறோம். எங்களோட காணொலியில் எரிபொருள் சம்பந்தமான பிரச்சனையும் மீன்கள விலை ஏற்றம் இறக்கம் சம்பந்தமாயும் இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் இந்த பேட்டி தந்திருக்கணும் இந்த காணொலியில். அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். படகுகள் எல்லாம் கரையில் ஏற்றி விட்டுருக்குறாங்களே இருந்தால் நிலவுக்கு தொழிலுக்கு போகலாதாம். ஏனெண்டா மீன்கள் பிடிபடான்னு சொல்லினோம். இருட்டண்டா தான் கரைக்கு வரும் மீனான்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். இது நாங்கள் நிற்கிறது இப்போ உடுத்துற கடல். விலையில கிளிய பண்ணினோம். தொழிலுக்கு போய் எந்த ஒரு மீனுமே இல்லைன்னு சொல்லினோம். இதில் வலையில கழுவினோம். எந்த தொழிலுக்கு போய் எந்த ஒரு யோசனை இல்லைன்னு சொல்லி ஒரு போட் ஒன்று கரைக்கு. மீனா மேலுக்கு ஏற்றி நம்ம விட்டுட்டாங்க. அஞ்சுத்து முழுக்கிறானா இது 1000 ரூபா குறையாது. இன்றைக்கு கும்பலாக்கள் மீன்கள் இல்லை தானே. கும்பலாக்கள் எல்லாம் அந்த விலை தான். அது இல்லை எத்தனை மணிக்கு சந்தை எல்லாம் போகுது. இப்போ மீன்களை கொண்டு வந்தது மீன்களை தெரிவு செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது வாடி செய்திருக்கணும். அந்த வாட்டில் அவங்களோட விலைகளை கொண்டு வைப்பினோம். பாருங்கள், இதிலெல்லாம் சரியான குறை. மட்டி என்றார் என்ன மட்டி என்ற இது மகண்ட வேலை நம்ம தெரிஞ்சு கொடுக்குறது. அது சரியோ. எனக்கு பண்ணில தான் போவேன். பண்ணில இருட்டு மொத்தம் மீன்பாடு மீன்பாடு அப்போ வலையெல்லாம் இப்போ அலம்பி வச்ச நாங்கள் இருட்டுக்கு எனக்கு தண்ணி அவி வச்சு பாடாக்கி வச்சா 2-3 நாள். இனி எப்போ கடலுக்கு இறக்கலாம்?
இப்போ 2-3 நாளையால ஆ புதன்கிழமை இறக்குவேன். ஆ இப்போ விலை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா மீன்கள்ண்ட? மீன்கள் என்ன தட்டப்பாட்டுகளில் ஓடுறதும் குறைவு. மீன் பட்டால் விலையாக குறைப்பாங்க. ஆ மீன் இல்லையாண்டா கூடிடுவேன். என்றால் விலையாக கூட்டுவாங்க. நாளையில் ஒன்றாலும் ஓடிட்டு கண்டு விலையை கூட்டினா ஓடுவாங்க. ஓடி நாங்கள் இப்போ 20 விலை மீன் வந்து அது எண்ணக்கே காணாது. விலையாக கூட்டினாரு. எண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை இப்போ தட்டப்பாடு விலையும் ஏற்றம் சங்கங்கள்லாம் கணக்கட்டுறாங்களாம். இப்போ கணக்கு அடித்து வைக்க வேண்டாமா. அப்போ பூஜ மாதத்தில் கீரைங்க போய் வரணும்னா 30 முடியும். 15,000 ரூபா லாபம். அதுக்கு எடுத்து கொண்டு தான் மிச்சத்தை ஓட பார்க்க. அப்படியே நம்ம தொழில் அம்மாக்கள சொந்த இடமே எந்த இடம்? உடுத்துறதாண்ணா. நீங்கள் ஐயாவுகளால் அந்த தொழில் செய்கிறீங்களா முதலே? நாங்கள் முதல் நான் சின்ன 22 வயதில் சரி. இது 2-3 வரையும் தொழில் போகிறோம். இல்லை அதுக்கு முன்னே இப்போ பிள்ளைகள் பார்க்குறாங்க, உங்களோட தொழிலில் பிள்ளைகள் பார்க்குறாங்க. ஒரு மகன் தான். ஒரு மகன் தான். பொம்பளை அப்போ மூளை குடிக்காம வந்தா போல அவர் சரி சரி. ஆ இது உங்களோட இந்த வாடி உங்களுக்குரிய வாடி. ஐயா இப்போ வேற ஆக்கள் தான். அது சரியோ. ஆழ்கடலுக்கா ஆழ்கடலுக்கா போகிறவர்கள்? ஆ 22 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் மீன்பாட்டை பார்த்து போகிறது. மீன்பாடும் படாது. வலை கையில் இழுக்காக மீன் பட்டுருக்கோ படாயில் கொண்டு தெரியும். கரையை வந்தால் தான் தொழில் வருது. இப்போ ரோலர் வாரல்ல நெஞ்சால. இப்போ ரோலர் இந்தியன் ரோலர் வாரல்ல. இப்போ குறைவா? இந்த மழை சீசனு தான் வெடிக்கணுமா ஆள் வரலையா? தொழிலை இப்போ கடலில் விட்டால் இப்போ பல தொழிலையும் செய்கிறோம். இப்போ பருப்பு வயந்தும் வந்து இப்போ அவங்க தூண்டித்தொழில் அடிக்கிறோம். தூண்டி தொழில் தூண்டிக்கு வர்றது அவங்கள வேலையில் போய் எங்களை வேலை விழுந்து அவங்க நில உடலுக்கு கொண்டு போடுவாங்க. வேலையை அவங்களுக்கு வெட்டி கொண்டும் போடுவாங்க. உங்களோட வேலையெல்லாம் எடுத்து கொண்டு போயிடுவாங்க. வேலை விழுந்தா வெட்டி போடுவேன். நண்டு வேலை கூட சில பேருக்கு நண்டு வேலை இல்லை. அவங்கள வெட்டி விட்டால் இப்போ இந்த எடுக்கிறாங்க. நண்டு வேலையை கொண்டு தொழிலை கொண்டு போய் நாங்களும் நண்டு வேலையை 2 நாள் விட்டு தாங்க இருக்கிறோம். போட்டு கட்டி போட்டு வரோம். அவங்கள வேலை வந்து வட்டி அப்படி கொண்டு போகும். இந்த மரத்தில் இது மரம் இல்லை, இது மரம் தான். இந்த மரம் இல்லை, இதே மரம் தான். அங்கே கட்ட இருந்தவன் அவன் வலிச்சு படுக்கிறோம். அந்த போட்டு ₹1 தான் வந்து சுட்டவன். நாரியில சுட்டு நீந்தி வந்துட்டான். இருக்க வேண்டிய காரணமாக வந்து எவ்வளோ தூரம் தண்ணியில் தெரியக்கூடிய அது மட்டும் காயத்தோட தண்ணிக்கு நின்றீங்க. இருக்க வேண்டியாரம் வந்தா நிக்கிறான் தான். காலம் போறது காலம் போகணும். அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் உங்களுக்கு. இதே மாதிரி இருந்தாங்க. எனக்கு அப்பா இருந்தா அப்பா கரையை விட கரையை விடுற தள்ளி எதிர்த்து போய்தான் போறது. அந்த இடத்துல மீன் இந்த மரத்தில் போனாலும் ஒரு மீன் விலை குறைவு இருந்தாலும் மீன் தனியாக கொண்டு வரலாம். அப்போ ₹40 தானே மீன். ₹40 வந்தாலும் மீன் தொகையாக கொண்டு வரலாம். விடிய போனாலும் அந்த நேரம் மீன்பாடும். இப்போ எந்த நேரம் போனாலும் மீன்பாடு இல்லை. மீன்பாடு இப்போ பல தொழிலும் எல்லா தொழிலும் தொழிற்பாடு கூடாது. இயந்திர தொழில் இப்போ சரி ஐயா. இந்த படகுல தான் ஆரம்பத்தில் செய்திருக்கிறாங்க தொழில். பாருங்க போயிட்டு வந்து அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அவங்கள கிட்ட நின்று வீடியோ எடுக்கலாமா தெரியலை. ஆனால் இடத்துல வச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சரி போய் கிட்ட போய் பார்ப்போம் நல்ல பாடம். ஒரு 2-3 பேர் விலை வச்சு தான் செய்யணும். நமக்கு இவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல கூடுதலான விலையை வந்து ஒழுங்குபடுத்தினோம்.
இது சூட விலை தானா இல்லை இது என்ன விலை போகுது இப்போ சூட 300 போகுதா? அங்கே கொண்டு 1000 ரூபாய் விற்பாங்க. நாங்கள் 2050 இடமே இந்த பிறகு இந்த இடத்துல இருந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் 2010 இருந்து இப்போ மட்டும் இந்த இடத்துல என்னம்மா இந்த இடத்துல மீன்பிடி பாடுகள் இருக்குது? இப்போ வந்து இலங்கை எரிபொருள் தட்டுப்பாடு சீரான நிலைமுறை இல்லை. அப்படி பிரச்சனையால் வந்து மண்ணெண்ணையும் கிட்டத்தட்ட 250-300 அப்படி போயிருந்தோண்டு. பின்ன தொழில போய் வந்து ஒரு 20 சூட 300 அப்படி தான் நாங்கள் கொடுக்குறோம் இருந்தோண்டு. அந்த பிரச்சனையால் வந்து ஒரு நாளைக்கு வாழ்வாதாரம் எங்களுக்கு குடும்ப பிரச்சனைன்றது சரியான சிக்கலாக இருந்தோண்டு. 1 லிட்டர் 300 கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 30 லிட்டர் பண்ணி இருந்தோண்டு. 9,000 ரூபாய்க்கு நாங்கள் தொழில போய் வந்து ஒரு 2,000 ரூபா 2,500 ரூபா தான் மீன் படம் சொன்னால் எங்களுக்கு சரியான நட்டம் தான் ஏற்பட முடியும். இதால் லாபம் கொண்டு வரது கண்டியில் இருந்தோண்டு. அப்படியான பிரச்சனை வந்து எங்களுக்கு தொழிலை வந்து காணப்படுது. இப்போ இந்த இடத்துல சூட வலை தொழிலாம் நம்ம நடக்குது, இல்லாட்டி வேறு மீன்களும் படுதோ? இல்லை, இப்போ சூட விளையாடு இங்கே நடக்குது இருந்தோண்டு. சூட விலை இந்த சீசன் வந்து சூட இந்த சீசன் சூடாக இருக்குது. இனி எப்போ அப்போ அந்த மீன்கள் மாறும், அந்த பெரிய மீன்கள் பிடிபாடுறதுகள் நடக்கும்? பெரிய மாதம் வைகாசி ஆணி அந்த காலங்களில் வந்து மற்ற மீன்களுக்கான இதுகள் மாறும். இப்போ இங்கே இந்த மீன்களுக்கு சந்தைப்படுத்துகிற எல்லாம் என்ன மாதிரி சந்தை இதில் வந்து கூடுறதாக்கள் ஜாவேரி மேரம் வந்து மார்னிங் கூடுவினம் இருந்தோண்டு. இப்போ தொழில்கள் போகிறதால எரிபொருள் தட்டுப்பாட்டால் ஜாவேரி மேரம் பாரது குறைவு இருந்தோண்டு. பிற நாங்கள் கூலருக்கு தான் ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழல் காணப்படுது. இப்போ எத்தனை இங்கே போட் மொத்தமாக கடலுக்கு போய் வருது இந்த உடுத்துறையில்? 9ஆம் பட்டாரத்துக்குள்ள வந்து இது 9ஆம் பட்டாரம். இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 60 போட்டுகள் நாளாந்தம் அந்த மீன் தொழில் கட்டாயத்தில் சின்ன வைக்கணும். 60 போட். இப்போ எத்தனை போட்டு இப்போ போய் வருது ஒரு நாளைக்கு? இப்போது எரிபொருள் தட்டுப்பாட்டுகள் வந்து நாளாந்தம் ஒரு 10 15 போட்டு தான் போகிறது. மிச்சம் 45 போட்டு போகிறதுன்றது சரியான கூட இருந்தோண்டு. சாதாரண ஒரு நாளைக்கு எங்களுக்கு 20-25 லிட்டர் தேவை ஒரு நாளைக்கு. 20-25 லிட்டர் போகிற இருந்தோண்டு. மீன் சில நாளில் இருக்கும், சில நாளில் இருக்காது, சொல்லையில் இருந்தோண்டு. இப்போத்தைய இதில் இப்போ தையில் இருந்து இப்போ வரைக்கும் மீன்பாடுன்றது இல்லை இருந்தோண்டு. அதுக்குள்ள இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டோட வந்து மீன்பிடி வகைகள் எங்களில் பொருளாதாரம் வந்து சரியான மந்த நிலையில் தான் காணப்படும். சமாசம் வந்து சொல்லியிருக்கின்றோண்டு மண்ணெண்ணெய் மானிய அடிப்படையில் தாராண்டி சொல்லியிருக்கணும் இருந்தோண்டு. இன்னும் அப்படியான திட்டங்களை இன்னும் முன்னெடுக்க இல்லை. அப்படி திட்டங்கள் முன்னெடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் எங்களை வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்குங்க. சரி, ஓகே, நன்றி. என்ன நன்றி. இந்த பறவைகள் வந்து பறவைகள் உடுத்துறை கிடக்குற ஒரு 100 போட்டு வேலை. போட்டுகளோ? போட்டு 100 போட் வரும். சொல்ல நிலவால் இந்த நிலவுக்கு மீன் படாது. இருட்டு இருக்கല്ലോ, இருட்டுக்கு தான் படும். இருட்டுக்கு ஏன் நிலவுக்கு மீன்? நிலவுக்கு என்னன்னு தெரியல. அந்த நிலவுக்கு மீன் இறங்காது. உயர இருந்து மீன் இறங்குற இல்லை, படுற இல்லை. இருட்டுக்கு தான் படும். இருட்டுன்னு சொன்னால் இப்போ இந்த 3ஆம் பக்கம் இந்த 4 அளவில் போட்டுகள் எல்லாம் பிழைச்சிடும் போகும். மீன் படம், கீரான் படம், எல்லாம் தொண்டிக்கு எல்லாத்துக்கும் படம். அவன் நாளைக்கு அது வரைக்கும் தொழிலுக்கு என்ன செய்யணும்? தொழில் ஒன்றும் இல்லை, செய்கிற இல்லை இல்லை படா இல்லாதக்கு என்ன இறங்கும். மற்ற இப்போ கொஞ்சம் தொழில் ஓடாத காரணம் என்னென்னா இந்த எண்ணெய் தட்டுப்பாடு. எண்ணெய் கொஞ்சம் பிள்ளைகள் கூடிக்கிட்டுது. அப்போ அதுகளால் இப்போ ஓடி சோதிக்கும் படி பார்க்கல, எண்ணெய் விலை தானே. அப்போ அதால் இருட்டுக்குத்தான் போகும். அரசாங்கம் ஏதோ மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, அப்படி ஏதோ இன்னும் இதுவரையில் அப்படி வர இல்லை, எங்களுக்கு தராமல் இல்லை, அப்படி கதைக்காமல் இல்லை. சங்கங்கள் இருக்குதானே, கல்லாமன்ற கதை வருவதோழியே இன்னும் தீர்மானிக்காது. சரியான கூடாது, குறைஞ்சிருக்கு. வெளிநாடு ஏற்ற இல்லாது மீன் வெளிநாடு பிள்ளைகளில் தான் ஏற்றுறது. அப்போ அந்த மீன் வெளிநாட்டால் இதால் மீன் விலையால் குறைவு. சரியா குழம்பு கொஞ்சம் கரைச்சல், மற்ற விலை குறைவு. சரியான எல்லாம் குறைஞ்சிட்டு. அப்போ அதால் தொழிலாளிகளுக்கும் பாதிப்பு தான். இப்போ என்ன கூட செலவழிச்சாலும் காசு கூட தானே போகும். மீன் பாடகாலம் இல்லை, குறைஞ்சிட்டு. இனி இருட்டுக்கு தான் பாடம். அப்போ இனி என்னையே நாங்கள் மட்டுப்படுத்தத்தானே வேணும். போகிறதையும் குறைஞ்சி நாங்களும் தொழிலை மட்டுப்படுத்தத்தானே வேணும். கணக்கான இதை அப்படி. நீங்களே ஆழ்கடலுக்கு போகிறீங்களா? இல்லை, நாங்கள் ஆழ்கடல் இல்லை. ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அப்படி. இன்றைக்கு நீங்களும் போகல? இன்றைக்கு போகல நான்.
போன போட்டும் அங்கே இல்லை செலிம்பு வலையை இழப்புறாங்க ஒன்று இப்போ அந்த மற்ற அந்த கரவலை இழுக்கிறது இருக்கு கரவலை இழுக்கிறாங்க அது அவங்க இவ்வளோ முதல்களை விட்டு டிராக்டரை இழுக்க இல்லாதன்னு சொன்னால் உங்களுக்கு நட்டம் தானே அப்படி பெரிய பிரச்சனையா சரி ஐயா மீன் 1000 ரூபா வரும் நல்ல மீன் என்ன மீன் அது துள்ளு மஞ்சள் 1000 ரூபா போகுதா அந்த கும்பலாக்கள் அதுகளும் 1000 தான் பாரு பாறை 1200 200 போகுது மீன் வந்தது அன்றைக்கு இன்றைக்கு குறைவு மீன் பாடு இல்லை இல்லை அதான் ஜாவாரியில் என் காணையில் அந்த இடத்துல மீன் பாடு இல்லை நீங்கள் ஆழ்கடலுக்கு போகிறீங்களா இல்லது ஒரு 20 கிலோமீட்டர் நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருப்பீங்க மீன் டைக்கு 5 கிலோ மீன் உங்களோட போனதுக்குரிய செலவு வந்திருக்குமா இல்லை என்ன காசும் தராது என்ன காசும் பெறா நட்டம் தானே நாட்டம் சரி அண்ணையா சரி தான் வந்து இந்த இடத்துல உடுத்துற சந்தை வந்து கூடுற இடம் ஆனால் இன்றைக்கு வந்து மீன் இல்லாதால பெருசாக வியாபாரிகளும் இல்லை சும்மா நோமலாக தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளவுக்கு வந்து ஏற்றுமதியே இல்லைன்னு சொல்கிறதால மக்கள் வந்து சரியான அவலைப்படினோம் அதை விட விலைகள் வந்து மீன் சில நேரம் கூடுது சில நேரம் குறையுதுன்னு சொல்லினோம் சரி பார்ப்போம் அடுத்த கரவலை இழுக்கிறதையும் நாங்கள் இதில் உங்களுக்கு காட்ட போகிறோம் தொடர்ந்து காணொலியோடு இணைஞ்சிருங்க நிறைய விடயங்களை நீங்கள் பார்க்கலாம் வாங்க அப்படி நாங்கள் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து வலை இழுத்து கொண்டிருக்கிறோம் கையால் பாருங்கள் இப்போ கிட்ட நெருங்கிட்டு நாங்கள் இப்போ கிட்ட வந்துட்டோம் இப்படி மீன் என்னமேன்றதெல்லாம் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் இதில் யாரோடையும் கதைக்கலுமென்னா நாங்கள் காய்ச்சி காணொலியை போடுவோம் பார்ப்போம் மீன் நிலப்பாடு எப்படி இருக்குது எவ்வளோ மீன் வருதுன்றதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க இதில் பாட்டு பாடி தான் போடுவாங்க பார்க்க ஆசையாக இருக்கு ஒரு மாதிரி போய்க்கொண்டு இருக்கேன் இது எவ்வளோ தூரத்துக்கு போய் போட்டீங்க கொஞ்சம் தூரமா சரி சரி இதில் போட்டதா உடனே திருப்பி போடுறதா அப்படின்னு கேட்குறாரு எங்களை இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம் தொழில் மீன்பாடி பலுவல் இன்றைக்கு குறை வேணே என்னத்துக்கா கடல் சீர் இல்லை சீர் இல்லைண்ணே சரி ஐயா சரி ஐயா ஒன்று பார்க்கட்டாங்க எவ்வளோ கஷ்டம் காலம் வேண்டபடியாக பரவாயில்ல இரவு மதியம் வேண்டாம் ஆகலும் வெயிலாக இருக்குது இந்த இடத்துல வந்து இன்னும் சரியாக கரைக்கு வந்துட்டு மீன் வலை வந்து கரைக்கு வந்துட்டு பாருங்க இப்படி பாட்டு படித்து இழுக்கிறதால களைப்பு இருக்காது ஆடி பாடி வேலை செய்தால் ஒரு களைப்பு இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ஏலாடி என்று இழுத்தால் வந்து அது ஒரு களைப்பு இருக்காது அதை விட கரைக்கு மீன் பெற அவங்க பாருங்க அதை தண்ணி ஏற்றி விட்டுறாங்க தண்ணிக்கு போகிறதுக்கு இலை வந்துட்டு விலை வந்த கையோட எல்லாரும் வந்து சந்தோஷமாக பாடி ஆடி பாடி இலக்கினம் இவ்வளோ சந்தோஷமா உண்மையில் நல்ல மீன் கிடைக்குமெண்டா அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ பேர் நின்று இழுக்கினா இவ்வளோ பேருக்கும் வெறுமாயி விலவணுமே விலையில் மீன் கும்பலா இல்லாமல் வருது துடிக்க மீனா
அதுக்கு ஐயாவுக்கு வந்து ஏதோ அடிச்சுட்டு போல இருக்கு, என்னன்னு தெரியல. என்ன நடந்தது? இன்றைக்கு என்ன நடந்தது உங்களுக்கு? பட்டுட்டா? பட்டுட்டா வந்து ரெடி பண்ணினோம் பாருங்க. ரெடி பண்ணினோம், வடியெல்லாம் போட்டுக்கிட்டு எடுத்து ரெடி பண்ணுறாங்கல்ல. தெரியும் இப்போ எரிபொருள் விலையோட இவ்வளோ பேர் வந்து இந்த விலையை இழுத்திருக்கணும். இழுத்தும் ஒரு குறைஞ்ச ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே தான் மீன் பற்று இருக்குது. இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு அவரால் முடியுமான்றது எனக்கு தெரியலை. இந்த இடத்துல வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாட்டு படித்து தான் இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு இதை வந்து வீடியோ எடுத்து தான் இருக்கிறோம். நெருப்பு சொரியன்னு சொல்லினா இது பட்டா எரியும் ஆக்களுக்கு. ஐயா வணக்கம். இந்த இப்போ வந்து எரிபொருள் விலையில் வந்து இவ்வளோ பேர் உங்களோட தொழில் செய்திருக்கணும். இப்போ இந்த சம்பளம் கொடுக்குறது இவ்வளோ மீன் பற்றிருக்கிறதெல்லாம் நாங்களே பார்க்க எங்களுக்கு ஒரு மயத்தான் கிடக்குது. இப்போ உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு துன்பம் தானே, நீ வாழ்வாதாரத்துக்கு கஷ்டம் தானே. அப்போ இதில் வந்து அது வளைவிடாது யுத்தங்களால் எண்ணெய் கிடைக்கணும். இதுலேயும் எங்களுக்கு இப்போ இன்றைக்கு ஒரு 3 ரூபா கூட வராது. இதில் முடிய 5 மணிக்கு வந்து நாங்கள் கிடைக்கிறோம். இனிதான் வீட்டை போவோம். இனி யாரையும் எந்த ஒரு உழைப்பும் வராது. ஒரு உழைப்பும் இல்லை. இனி அடுத்தரம் போடலையா? அடுத்தரம் நீங்கள் வேலை இல்லை, மீன் போடாமல் அதனால் என்ன பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இருக்கு? மீன் கிடந்தால் போடலாம். மீன் இல்லாத எண்ணெய் வச்சுட்டு வழிக்கு போட்டு சாதாரணமாக எத்தனை பேர் இந்த தொழில் செய்திருப்பீங்க? இதுலையோ இதில் இப்போ 16 பேர். 16 பேருக்கு எத்தனை கிலோ மீன் பற்று? 3 கிலோ மீன். ஒரு ஆளுக்கு ஒரு பாதி கூட கொடுக்கலாம். இவ்வளோ ஒரு கஷ்டம் என்ன ஐயா? இப்படி ஒரு நிலை வந்ததுக்கு காரணம் என்ன? காரணம் போர் தான் காரணம். போரை வந்து இப்படி தொடர்ந்து போர் வருமென்று எங்களுக்கு தெரியாது. மற்ற இணைக்கு நாங்கள் சேமிக்க வைக்கலாம். என்ன சேமித்து வைக்கலாம்? எண்ணெயை சேமித்து வைக்கலாம். சேமித்து அப்படி வைக்கிறார்கள் எல்லாம் பக்கத்தாங்கள் எல்லாம் பொருள் வந்து கொண்டு விடாங்க. அப்படி நாங்கள் வச்சிருக்கலாம். இது ஒரு மீனே வச்சிருக்கலாம். இன்னும் தான் அடிக்கணும். ஆனால் அடிக்கக்கூடியா இருக்குது. இன்னும் எரிபொருள் கூடிக்கண்டா என்ன கூடிக்கண்டா நாங்கள் தொழிலை குறைக்கணும். ஆக்களை வந்து குறைச்சா தான் வீட்டில் இருக்கோம். வாழ்வாதாரம் பெரிய பிரச்சனைக்கு வந்து தண்ணிலும் விளக்கலாது. இன்னும் விலையோரும் போது தான் இருக்குது. அப்படி தான் இருக்கு. பார்க்க விலையோர்னா பேசாமல் வீட்டு தான் இருக்கோம். கஞ்சியை குடிச்சு. சரி ஐயா, சரி, ஓகே. தண்ணியில் அறிஞ்சிட்டார் என்ன பாருங்க, எல்லாத்தையும் தண்ணியில் தூக்கி அறிக்கணும். இப்போ மீனை கழுவ போகிறாங்க பாருங்க. இவ்வளவுதான் மீன். அதில் ஒரு ஆள் குளிக்கிறார் தண்ணியில் வடிவார். உயிரோட கஷ்டத்தை மட்டும் எங்கெல்லாம் மூதாதையர் இந்த பாட்டை பாடித்தான் கரவலை எழுத்தாது. இது இந்த பாட்டு வந்து இந்த அம்பா பாட்டு வந்து இன்னொரு 10 ஆண்டுக்கு புறவுள்ளாக இது தெரிய வரல எல்லாம் போகுது. அதை இப்போ பல்கலைக்கழகக்காரெல்லாம் வந்து எங்கிட்ட எடுத்தவங்க இந்த பாட்டுகள் அடுத்த சந்தைக்கு கடத்துறதுக்கு இப்போ உள்ளாக்களே தெரியாது. இந்த முன்னாள் உள்ளாக்கெல்லாம் இந்த பாட்டை பாடி பாடுறாங்க. நாங்கள் விளையாக்கள் பாடுறோம். இப்போ ஆளுனாக்கள் ஒன்றும் பாடிக்கொள்ள மாட்டேன். ஒரு பாட்டு உங்களால் பாடி காட்ட முடியுமா? என்ன பாட்டு? இந்த நீங்கள் பாடினதில் உண்டு அம்பா பாட்டு இது அந்த அம்பாவோட கணக்க பாட்டு கிடாது. அதில் உண்டு. நீங்கள் சொல்லி 2 லைன் படித்து காட்டுங்க. இளம்மா ஏலேலோ ஏலே தண்டு ஏலேலோ ஓ வேலம்மா ஏலேலோ ஓ வேலம்மா ஆண்டவன ஏலேலோ பாண்டி மன்னா அடம்பன ஏலேலோ மூண்டேரு அப்படி கணக்கு இந்த பல்கலைக்கழகக்காரெல்லாம் வந்து எடுத்தவங்க பாட்டுன்றது சொல்லி 2 அடங்கால பாட்டு கிடாது.
இல்லை சில இடத்துல நாங்கள் பார்த்துருப்போம் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பாடுவாங்க. பின்னேற நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி காலை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பாட்டு வைக்கிறாங்க. ரைட் பாடினால் களைப்பில்லாமல் இழுக்கிறா தெரியாம மழை வந்து கொண்டு இருக்கு. அதுக்காக மாறும். சரி எங்கே தண்ணியில் போகுது பாருங்க. வந்து இந்த இடத்துல தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி அங்கே வந்து பூரா போயிடும். பூரா தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் குறிச்சு எடுக்கிறாங்க. உங்களை பார்க்குறது கேடி வியூ மீனம் வந்து என்ன விற்க போகிறீங்க அப்படியே? இல்லை எல்லாருக்கும் பிடிச்சி கொஞ்சம் கடையை கொண்டு இவ்வளோ தொழிலாளிகளுக்கும் கொடுக்க போகிறோம். கறிகளுக்கு கொடுக்கணும். கொடுத்தாங்களே பத்திரம் இல்லை. இப்போ உங்களுக்கு இவ்வளவு கறி தான் தரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சம் கறி வேறு. 12 பேருக்கு பிரிக்க போயிடும் இந்த மீனை பாருங்க. அதுதானே 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு கண்டா சரி அடிபாடு தான் போயிட்டேன். இதை பிரித்து கொண்டு போவேன். 5 பேர் கொண்ட குடும்பம் வேண்டாம் அடிபாடு தான். ஒரு ஆளுக்கு 5 மீன். ஒரு ஆளுக்கு 5 மீன். ஒரு ஆளுக்கு 5 வச்சுக்கோங்க. செம்பாரி எல்லாம் திருச்சி அவலத்தை பாருங்க. தொழிலாளிகள் நாங்கள் அங்கேருந்து யோசிக்க மாட்டோம். மீன் வருது விலை குறைஞ்சிட்டு கூடிக்கொண்டு நாங்கள் சண்டை பிடிப்போமே தவிர நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறதுக்கு என்ன போகிறீங்க இன்றைக்கு? இருக்க வேண்டிய அன்றைக்கு தொழில் இல்லை உங்களுக்கு. இன்றைக்கு வந்து எந்தெந்த இதுக்கு போய் பார்த்தீங்க வாடிக்கை? உளுத்துற வாடிக்கை வந்து பார்த்தேன். ஆலியவளை பார்த்தேன். 2 மீன் இல்லை. 2 மீன் இல்லை. இப்போ நீங்கள் அடுத்த ஆட்டம் நீ வீட்டை தான் உங்களை எதிர்பார்த்து நிறைய மக்கள் இருப்பினம் இல்லை. நீங்கள் வளமையாக கொண்டு வராக்கள் அவங்களெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க? எல்லாம் போனில் சொல்லிட்டேன். எல்லாரும் சொல்லி அண்டை மீன் இல்லையாண்டு ரஜிய வேண்டி காய்ச்சி வியாபாரம் செய்கிறீங்க? நான் இப்போ 10 வருஷம் மட்டும் வரும். ஜாய்க்கு இடத்துல வியாபாரம் தான். உங்களோட இடமே இதுதான். இங்கேயும் அந்த கரவலையிலையும் மீன் பார்க்க வந்துறீங்களா? மீன் கிடந்தா எடுத்துட்டு போகணும் தான் வந்தேன். அவைகளுக்கு 5 மீன் தான் கிடைக்குது. எரிபொருளால் இப்போ உங்களுக்கும் பிரச்சனை என்ன? நீங்களும் ஓடி திரிஞ்சு செய்யலாது. தெரியலாது ஓடி திரிஞ்ச நட்டம் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதான் போடுறேன். சரி ஐயா சரி. விடிய எத்தனை மணிக்கு வந்திருப்பீங்க தொழில்? 5:30 வந்து விளத்தோட போக அடிபாடுதான். வளமே அவங்களுக்கு இப்படி நடக்கிறதா இல்லை இன்னைக்கு தான்? சில நேரம் கூடும் குறையும், சில நேரம் பிடிக்கும். அதை வந்து நாங்கள் பிள்ளையாக தானே மீன் பாரத்தை பொறுத்து இன்றைக்கு இப்படி நாளைக்கு கூட கிடக்குதோ தான் தெரியும். முதல்ல அவங்களோட முதலாளியை பாராட்டணுமே. இந்த நேரத்துலையும் சம்பளமும் கொடுக்குறாரு அவர். குடும்ப சண்டை கொடுக்குறாங்க. இது போன கிழமையா? சரி அந்த இந்த டைம்ல தாரா இந்த கிட்ட நேரத்துலயா? சரி காப்பாத்து.
சம்மாட்டியாட்ட கேட்க போகிறோம். உண்மையில் கஷ்டமான ஒரு விஷயம். வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். நீங்கள் வந்து உண்மையில் உங்களை பாராட்டணும். இது எவ்வளோ 14 பேரா? 16 பேருக்கு நீங்கள் இந்த மீனை பிரித்து கொடுத்தது எங்களுக்கு உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. நிலப்பாடை சொல்லுங்கள். இப்போ இந்தியா நிலப்பாடு எப்படி? இந்தியா நிலப்பாடு என்ன, 15 பேற்ற தொழில் இதுதான். இன்றைக்கு 5:30 வந்துட்டோம். வந்து 2 கரவலைப்பாடு 2 பாடு வளைச்சினாங்க. 2 பாடு போட்டு பாடு 5 கிலோ மீன் கொடுத்தோம். 4000 ரூபா. இந்த 2ஆம் பாடு பார்த்து நீங்கள் பார்த்த நீங்கள் நான் எல்லாம் பொறிச்சு கறக்கி கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த 4000-த்தை நாங்கள் இப்போ நீ மூண்டாக்குறத மூண்டாக்கினா அது எழுத்தாக்களுக்கு 2 பங்கு, சம்மாட்டிக்கு 1 பங்கு. அப்போ பாருங்க 4000-த்தை மூண்டாக்கினால் அதுலேயே இவ்வளோ குறைஞ்சிருமே பாருங்க. அப்போ இன்றைக்கு எங்களில் தொழில் ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. அதோட இப்போ இந்த தொழிலுக்கு எவ்வளோ முதல் போட்டிருக்கீங்க? இது வந்து தொழிலுக்கு போட்டு இன்ஜினுக்கு ஒரு 6 லட்சம். அதை விட தொழில் கரவலைக்கு ஒரு 8 லட்சம் வரும். 8 லட்சம் 10 லட்சம் வரும் கம்மான்களெல்லாம் சேர்த்து. அப்போ இந்த முதல்ல பாருங்க விட்டு இன்றைக்கு நாங்கள் உழைச்சது 4000 ரூபா காசு. இந்த கரவலை நம்பித்தான் இவ்வளோ பேரும் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இப்போத பொருளாதார நெருக்கடிகளையும் இன்றைக்கும் உங்களுக்கு 4000 என்று சொல்லலாது. இன்றைக்கு 4000 தொழிலாளிகளுக்கு 100 ரூபா தொழிலாளிக்கு. இந்த இவ்வளவு 10 லட்சம் 12 லட்சம் தொழிலுக்கு இன்றைக்கு வந்த உழைப்பு வந்து அந்த 4000-த்துல மூண்டாக்குறது தான். மூண்டாக்கினால் ஒரு 1200 தொழில. அதுலேயும் பாருங்க 4000-த்துல இப்போ 2 பாடு வளைச்சி நாங்கள் இன்னைக்கு ஒரு 600-700 ரூபா போயிடும். அதுக்கு போயிட்டு அதை எல்லாம் கழிச்சு தான் நாங்கள் அதை பிரிக்கிறோம். இதுக்கு இப்போ இந்த இக்கட்டான நிலைமையில இன்றைக்கு நாங்கள் உழைச்சது அதுதான். இன்றைக்கு இந்த யுத்தத்தால் அவ்வளோ பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கேன். யுத்தத்தால் வந்து ஏற்றுமதி இல்லை, அடுத்தது என்ன பிரச்சனை. இப்போ இந்த யுத்தம் நடக்கிறதால யாருக்குமே விருப்பமும் இல்லை, எல்லாமே பிரச்சனை. அது சம்மந்தமாக எதுவும் சொல்ல விரும்புகிறேன். அது சம்மந்தமாக அந்த யுத்தம் அங்கே நடக்கிறதால இங்கே எங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ அரசாங்கம் எங்களுக்கு சமாசம் ஒன்று இருக்குது, கடத்தொழில் சமாசம் ஒன்று எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த சமாசத்தில் இப்போ ஒரு போட்டு பதிவுக்கு 25 லிட்டர் 30 லிட்டர் எண்ணெய் தருவினோம். அப்போ மானிய முறையிலேயே மானியம் இல்லை, காசுக்கு தான். காசுக்கு இப்போ தட்டுப்பாடு இல்லாமல் அவை தருவினோம். நாங்கள் வேண்டலாம். அதை வேண்டி கொண்டு வந்து நாங்கள் இப்போ வீட்டை ஒரு சராசரி நாங்கள் முந்தின காலத்தில் 100 லிட்டர் 150 லிட்டர் நாங்கள் அடித்து கொண்டு வச்சு தான் அதை வீட்டைந்து இப்படி இப்போ 5:30 நாங்கள் வரைக்க அந்த எண்ணெயை கொண்டு வந்து தொலைச்சிருந்தாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் அந்த நிலைமை எங்களுக்கு இப்போ இல்லை. ஏன்னு சொன்னால் வீட்டில் ஒரு 10 லிட்டர் எண்ணெய் கிடந்தாலும் தடை பிடிக்கணும். அதால பெரிய கஷ்டப்படுறோம் நாங்கள். அப்போ தொழிலாளிகளையும் வந்து பிடிக்கணும், தொழிலாளியையும் பிடிக்கணும். பலவில் அப்படின்னா இப்போ நீங்கள் முதல் நாள் வேண்டி வச்சுட்டு அடுத்த நாள் கடலுக்கு கொண்டு போகலாம். அப்படி கேட்க வந்து கடற்கரையிலும் வைக்கல, அதை போட்டுக்கே வைக்கலாது. அப்போ நாங்கள் அண்டாண்டு வீட்டையும் தான் எண்ணெய் கொண்டு போகணும். இப்போ இந்த அரசாங்கத்தால் அளவில் ஒரு எண்ணெயும் வச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக போலீஸார்ட்ட முறைப்பாடு சமாளத்தோட கதைச்சு கதைக்க முடியாது. கதைக்க இப்போ இங்கே பிடிச்சும் இருக்கணும். அப்போ நாங்கள் சரியாக அந்த எண்ணெய் பிரச்சனையால் சரியான இட்டடைஞ்சலை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சராசரி வீட்டு எங்களுக்கு நான் சராசரி எண்ணெய்ட்ட நான் இப்போ தொழில் இப்போ ஒரு வயதுக்கு கண்டால் அந்த ஒரு வயதுக்குரிய எண்ணெய் நான் 200-250 லிட்டர் முதலே அடித்து வச்சிருவேன். ரெண்டா நாங்கள் இப்போ 5:30 சமாதத்துக்கு தாளடிக்கு தான் போவோம். உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது இப்போ இது எங்களுக்கு பெட்ரோல் செட்டு கடத்தொழில் சமாசத்தில் தான் மண்ணெண்ணெய் செட்டு இருக்குது. அவங்கள்ட்ட இருக்குது அவையிட்டையும் அடிக்கலாம். அப்போ அந்த எண்ணெயை நாங்கள் அடித்து கொண்டு வந்து வருஷத்துக்கு நாங்கள் அடித்து கொண்டு வச்சு அதுக்கு ஒயில் கலந்து நம்ம வீட்டே இருந்தால் எண்ணெய் கொண்டு வந்து நான் 5:30 வரைக்கும் எண்ணெய் கொண்டு வந்து அடித்து ஓடுறது. இப்போ வீட்டை அடித்து வைக்கல நிலைமையில் இருக்கிறோம். அந்த எண்ணெயை நாங்கள் நாளாந்தான் போய் அடித்து தான் ஓட வேண்டிய கஷ்டத்தில் இப்போ இருக்கிறோம். அதே பெரிய சிரமம். நான் தொழிலாளிகள் வரைக்க சம்மாட்டி நின்றா தான் அந்த தொழில் செய்யலாம். சம்மாட்டி இல்லாட்டா அந்த தொழில் செய்ய இல்லாது. அப்போ நான் இப்படி எண்ணெயால் இதுக்கான தெரிஞ்சால் இந்த தொழில் புட்டிலான்னு இருக்கும். விழா முதல்ல வச்சு நான் புட்டிலான்னு வச்சிருக்கேன். அதை விட அது உங்களை நம்பி தொழிலாளிகள் அவங்களையும் யோசிக்கத்தானே வேணும். அப்போ அந்த அங்கால சண்டை நடந்தாலும் எங்கள் நாட்டில் இந்த எண்ணெய் பிரச்சனையாலும் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. வளவில் நாங்கள் எண்ணெய் அடித்து வச்சிருக்க இல்லாத சூழ்நிலை இருக்கிறோம். அந்த சரி அண்ணா ஓகே கண்ணமாக காய்ச்சிட்டு